ஓகேவா? நேரா இருக்குல்ல? ம் இருக்கு இருக்கு. பேபி, இந்த போட்டோ இந்த ரூமுக்கு மேட்ச் ஆகாத மாதிரி இல்ல? ம் இதை எடுத்துட்டு போய் வேற எங்க மாட்டுறது? எங்கேயோ ஓகே. இந்த மாதிரி ஆபத்தான மிருகங்களோட போட்டோவை வீட்ல மாட்டக்கூடாதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ம் அப்படியா? அது ஏன்? வீட்ல சண்டை வருமா? அப்போ இந்த மிருகங்கள்லாம் ரொம்ப பாவம். அதுங்களால எப்பவும் ஒன்னா ஃபேமிலி போட்டோ எடுத்து வீட்ல மாட்டிக்க முடியாது. இது ஒன்றும் ஜோக் இல்ல பேபி, இது உண்மை. இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயம்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுக்கறா? இப்போ என்ன பண்ண போற? ரூம்ல கடிகாரம் மாட்ட போறேன். வேணாம் வேணாம், பெட்ரூம்குள்ள எல்லாம் கடிகாரம் மாட்ட வேண்டாம். ம் அப்போ இதை நீ உன் முதுகுல மாட்டிக்கோ. ஆஹா, அழகா இருக்கு. பேபி, ம் மிச்ச பொருள் எல்லாம் நம்ம இன்னைக்கு வாங்க போறோமா? ம், நான் வரல. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நாளைக்கு நம்ம வேலைக்கு போயிட்டு திரும்ப வரும்போது ஒன்னு வாங்கிட்டு வரலாமா? இந்த செவுத்தை ஆரஞ்சு கலர்ல பெயிண்ட் பண்ணலாமா? அதுக்கப்புறம் நம்ம போட்டோஸை ஃப்ரேம் பண்ணி மாட்டிடலாம். ம் இங்கேயே நிரந்தரமா இருந்துடலான்னு பாக்குறியா? அப்படியெல்லாம் இல்ல, நமக்கு வேணுன்ற வரைக்கும் கொஞ்ச நாள் நாம இங்க இருக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு செவுத்துல பெயிண்ட் அடிச்சோம்னா ஓனர் வந்து திட்டுவாங்க. பிரச்சனை இல்ல, அவ என்னோட ஃப்ரெண்டு தான். ம், அவர் உன்னோட ஃப்ரெண்டா இருந்தாலும் நாம இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு நாள் நம்மளோட வீட்ல நீ ஆசைப்படுற பெயிண்டை நம்ம வாங்கி அடிக்கலாம், சரியா? ம், கடைசியா ஒரு குடைக்குள்ள 2 பேரும் வந்துட்டோம். வாழ்க்கையில இனி எல்லாமே சரியாயிடும்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? அப்ப ஏன் இவ்வளவு நாளா நமக்குள்ள எதுவும் சரியாவே போகல? தெரியல, நீயும் ரொம்ப பிஸியா இருந்த. ரெகுலரா மீட் பண்ணிக்க கூட நம்ம 2 பேருக்கும் டைம் கிடைக்கல. ம், ம், இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ம், எனக்கு டயர்டா இருக்குடா. உனக்கு? சரி, டின்னருக்கு என்ன சாப்பிடலாம்? ம், 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 ம். ஏதாவது ஆர்டர் பண்ணலாம். ம், ம் ம். உனக்கு சாப்பிட என்ன வேணும்? ஆ, ம், உனக்கு பிடிச்சது ஏதாவது ஆர்டர் போடு. பிஸா? ஆ, பீஸா பிடிக்குமா? ம் சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிக்கணும். ம் ஆ. டேய், என்னோட ஷாம்பு உங்க டேபிள்ல இருக்கு, எடுத்துட்டு வா. ஆ? என்னோட ஷாம்புடா டேபிள்ல இருக்கு. ஆ, இரு இரு, நான் எடுத்துட்டு வரேன். நாளைக்கு என்னென்ன பொருள் வாங்கணும் லிஸ்ட் போட்டு வை, சரியா? ம் ம் என்ன? கொஞ்சமா பார்க்கலாமா? முடியாது.
இருந்து போ முதல்ல. பேபி சொல்றேன்ல. கொஞ்சமா கொஞ்சோண்டு முதல்ல இங்க இருந்து வெளிய போ. போய் சாப்பிட ஏதாவது ஆர்டர் பண்ண. நான் வரேன். தம்பி தம்பி பாப்பா பாப்பா ரெண்டு பேருக்கும் குரல் கொடுத்தேன், யாருமே வரல, அதான் கதவு தட்டினேன். அது ஆண்டி, நான் குளிச்சிட்டு இருந்தேன். அவனும் படுத்து தூங்கிட்டான். யாரோ ஒரு பையன் பீஸா கொண்டு வந்தான். ஆ, நீங்க எது ஆர்டர் பண்ணாலும் எங்க வீட்டுக்கு தான் வரும், அதான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஓ தேங்க்யூ. நான் அவனை ஆர்டர் பண்ண சொல்லிட்டு குளிக்க போயிட்டேன். ம், அவன் அப்படியே தூங்கிட்டான் போல. ரொம்ப டயர்டா இருப்பான் போல இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் போய் சாப்பிட்டு படுத்து தூங்குங்க, ம், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நான் வரேன். சரி. தேங்க்யூ ஆண்டி. ம். ம். ஆமாம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பழைய இடத்த விட இது ரொம்ப நல்லா இருக்கு. ம், ஆமாம்மா, இருக்கா. ம், இப்போ நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம்மா. கடையில இருந்து வாங்கியிருக்கோம். ம், சரிம்மா, நான் அப்புறமா கால் பண்றேன். வச்சிடுறேன். ம்ஹும். அம்மா என்ன சொன்னாங்க? ஆ, நல்லா இருக்கியான்னு கேட்டாங்க. பக்கத்துல ஃப்ரெண்ட் இருக்காளான்னு கேட்டாங்க. உன் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எப்போ ஒரு பையன் தெரிஞ்சதோ அப்பவே எல்லாம் காலி. பையன் தான் நான் சொல்லிட்டேன். ம், உண்மையாவா? ம், என்கிட்ட பொய்யெல்லாம் சொல்லாத. ஆஹா, நான் ஏன் போய் சொல்ல போறேன்? ம், இந்தா, நீயே ஃபோன் பண்ணி கேட்டுக்கோ. ம், ம், அடுத்த தடவை அவங்க கால் பண்ணும்போது நான் கத்தி கூப்பிட போறேன். ம், பேபி என்னோட ஜட்டியை எடுத்துட்டு வா, சரியா? ஆஹா, சும்மா தான் சொன்னேன். அப்புறம் நீ மட்டும் இப்படி பண்ணினா அதுக்கப்புறம் என்னால உன் கூட இங்க இருக்கவே முடியாது. பாத்தியா எவ்வளவு பயப்படுற பாரு. அப்படியா? ம், உன்னால சொல்ல முடியுமா? முடியாது. நான் முடியும்னு சொல்லலைல்ல. ம், அவனை அப்படி வா வழிக்கு. பேபி ம், உன்னோட வேலை முடிஞ்சிருச்சா? இன்னும் இல்ல. இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு. இதை இன்னைக்கே தூங்குறதுக்குள்ள முடிச்சாகணும். ஆ, எனக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கு. அதை வெள்ளிக்கிழமைக்குள்ள நான் முடிச்சாகணும். ஏன் கேட்ட? சும்மா கேட்டேன். உனக்கு போதுமா? ம், எனக்கு போதும். வயிறு ஃபுல்லாயிடுச்சு. இன்னும் 4 பீஸ் இருக்கு. ம், ம், சரி, நீயே சாப்பிட்டுடு. ம்ஹும். என்னால முடியாது, என் வயிறும் ஃபுல் ஆயிடுச்சு. அப்ப இத ஓனர் ஆண்டிகிட்ட கொடுத்துடலாமா? ஆ, ஆ, அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் ஐஸ் வச்ச மாதிரியும் இருக்கும். சரியான ஃப்ராடு நீ. எல்லாருக்கும் லஞ்சம் கொடுக்குறல்ல? இங்க பாரு, இங்க இருக்கிற வரைக்கும் அந்த ஆண்டியை நம்ம கவனிச்சுக்கணும். அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. அந்த ஆண்டி ரொம்ப நல்லவங்க. சரி போ போ, நீயே போய் கொடு. ம். ஆண்டி, ஆண்டி நான் தான் பீட்சா கொண்டு வந்திருக்கேன். வாப்பா. என்ன இடம்லாம் சௌரியமா இருக்கா? நல்லா இருக்கு ஆண்டி. ரெண்டு பேத்துக்கு இடம்லாம் பிடிச்சிருக்கா? ஆ, ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி. ம். நைட்டுக்கு பீஸா வாங்கியிருந்தோம். ஓ, நீங்க யாரும் கதவு திறக்காதனால என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. அப்படியா? அவ என்கிட்ட சொன்னா, ம். நான் இதை உங்களுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, ஐயோ, என்னால சாப்பிட முடியாதுப்பா. மருந்து சாப்பிட்றனால நான் சீக்கிரமாவே சாப்பிட்டுட்டேன்.
ஓ அப்படியா? நாங்களும் நல்லாவே சாப்பிட்டுட்டோம். ஓ அப்படியா? சரி குடு, இப்ப நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். காலையில எழுந்திருச்சு இதை சூடு பண்ணி கூட சாப்பிடலாம். ஆ அது சரி ஆண்டி. இந்த பாக்ஸோட வைக்க முடியாது, லஞ்ச் பாக்ஸ்ல போட்டு வச்சிடுறப்பா. ஆ சரி ஆண்டி. ஆ, ஒரு விஷயம் கேட்கட்டுமா தம்பி? உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? ஆ, இன்னும் கல்யாணம்லாம் ஆகல, என்கேஜ்மெண்ட் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. ஓ அப்படியா? என் பையன் அவ்வளவு விவரமா சொல்லல, அதான் உன்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதப்பா. சரி தம்பி, நான் இப்ப இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். ம், நம்ம இதை பத்தி அப்புறமா பேசலாம். ம். சரி தம்பி. சரி ஆண்டி. ம். குட் நைட். குட் நைட் தம்பி. என்ன கொடுத்துட்டியா? ம். ஃப்ரிட்ஜில் வச்சு காலையில சாப்பிட்றதா சொன்னாங்க. ம். பேபி, ம். நம்ம ஒன்று சேர்ந்தா நம்மளோட ஆயுசு அதிகமாகுமா? அப்படியா? அப்புறம் ஹார்ட் அட்டாக்குக்கான வாய்ப்புகள் குறையுமா? நல்லா தூக்கம் வருமா? நிறைய நல்லது இருக்கான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? ம், தினமும் ஒண்ணு சேர்ற இடத்துல நிறைய நன்மை இருக்கு. ம்ஹும். அப்படியா? என்னென்ன? ஸ்ட்ரெஸ் குறையும், ம், பிளட் பிரஷர் குறையும், ம், சோர்வு குறையும், ஹார்ட் ரேட் நல்லா இருக்கும், ஆ. லவ்வும் அதிகரிக்குமா. ம். இன்னும் நிறைய இருக்கு. அப்ப தினமும் பண்ணலாமா? ஆ? வேண்டாம். ஆ. ஏன்? வேண்டாம். தினமும் பண்றதுல எந்த சுவாரஸ்யமும் இருக்காது. அப்படியெல்லாம் இல்ல. வேணும்னா பெட்டு கட்டலாமா? ம்? ம். பண்ணு சாப்பிட பிடிக்கும்னு சொல்றவன், நான் பேக்கரியே திறக்கலன்னு சொல்றவன் இத சொல்லிட்டு இருக்கான். தினமும் பண்றதுனால சுவாரஸ்யத்தை இழக்கிறது பொண்ணுங்க இல்ல, அது பசங்க தான். புரியுதா? ம்? என்ன கரெக்டா? ஐயோ, ஒரு துண்டு பிரெட் வாங்க கூட முடியாத ஒருத்தனுக்கு தினமும் சாப்பிட பண்ணு கொடுத்தா அவன் சுவைச்சு சுவைச்சு அந்த பண்ணை சாப்பிடுவானா? வாய மூடு. சரியான ஃப்ராடு நீ. இன்னைக்காவது கிடைக்குமா? ம்? இன்னைக்கு என்னால கண்டிப்பா முடியாது. ஏன்? நீ வாங்கிட்டு வரல. ச்சே. ஆ? நான் போய் வாங்கிட்டு வரேன். இவ்வளவு லேட்டா போய் நீ எங்க போய் அதை வாங்கிட்டு வருவ? நானும் இன்னைக்கே இந்த வேலையெல்லாம் முடிச்சாகணும். இன்னைக்கு முடியாது என்னால. உனக்கும் இதை இன்னைக்கே பண்ணியாகணும்னு அவசியம் இல்லைல்ல. ஆமா, உண்மைதான். சரி, நீ உன் வேலையை பாரு, ம். நான் போய் தூங்குறேன். ம். குட் நைட். குட் நைட். பேபி, டேய் என்னாச்சு? டேய் டேய் என்னாச்சு? எதுக்கு கத்துற? என்னடா? ஏதோ இங்க வந்து என் மேல ஏறி என்னாச்சு? போச்சு. என்ன? என்னன்னு பாரு. இங்கதான் எங்கேயோ போச்சு. எங்க? இரு நான் பாக்குறேன் இரு. ஆ, இது வேற ஒண்ணும் இல்ல, கரப்பாம்பூச்சி தான்டா. ம். அது யாரா வேணா இருக்கட்டும், அது என் வாய்க்குள்ள போயிருந்தா? போகாது, வா வந்து படுத்து தூங்கு. வா. ஹே, ம், உன் வேலை என்ன முடியலையா? நான் இப்ப தூங்க போறேன். ரொம்ப டயர்டா இருக்கு. லேப்டாப்பை ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன்.
நீ படு. ட்ரை பண்ணலாமா? டேய் இப்போ முடியாது. டயர்டா இருக்கியா? ம், சரி. சாரி. ஒரு உறவுல நம்ம எதிர்பார்க்கறத விட அதிகமான லவ் ஆப்போசிட்ல கிடைக்கும்போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதை நான் நல்லா கத்துக்கிட்டேன். ஆனா இந்த ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடில இருந்து நான் உன்கிட்ட இருந்து அதை நிறைய உணர்ந்தேன். அதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. லவ் யூ so மச்டா. நல்ல வேளை நீ யாருன்னு உனக்கே நல்லா தெரிஞ்சிருக்கு. நான் நாளைக்கே இங்கிருந்து கிளம்புறேன். போய் தொலை. போய் எவன் கூட வேணா என்ன வேணா பண்ணு. போடி.